ஹலோ மக்களே, மறுபடி தெறிக்க விட்டுருக்காங்க ஆதிரை. பிக் பாஸே அரண்டு போயிருக்காப்புல. ஏன்னா பிக் பாஸை எதிர்த்து தான் அவங்க கேள்வியே கேட்டிருக்காங்க. என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, இதிலெல்லாம் ஒரு நியாயம் வேணாமா? என்னையா டாஸ்க் கொடுக்குறீங்க, ஒரு பனிஷ்மெண்ட் இந்த மாதிரியா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளை மட்டும் இல்லை, பிக் பாஸே கேள்வி கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நாமினேஷன் நடந்துச்சேன் இந்த வாரத்துக்கு. அந்த நாமினேஷன் அப்போது சில ரீசன் சொல்லியிருப்பாங்க. வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் இருக்காப்புல, அந்த ஆள் என்னென்னமோ பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காப்புல. எது வேணாலும் பண்ணி என்ன வேணாலும் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மக்களுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை எதுக்குங்க உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் கலையரசனையும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து மக்களிடையில் பேசும் பொருளாக இருந்தது. ஆதிரைனா யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்சுது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து தலைவர் போட்டி நடைபெறுது, டாஸ்க் 3. ஓகேங்களா? இந்த 3ல் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னென்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று, ஒரு ஆளுக்கு வந்து கோட், இன்னொரு ஆளுக்கும் வாயை கட்டிக்கிற மாதிரி ஒன்று, மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க் போடுற மாதிரி. அந்த விதத்தில் நம்ம துஷார் அவர்கள் வந்து என்ன எடுக்கிறார் அப்படின்னா, வாயை கட்டிக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறார். வாயை கட்டிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாக்கா பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்களே கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பிரவீன், அவர் வந்து பார்த்திங்கன்னா செப்போடைய கோட் வந்து எடுத்துக்கிறார். சரிங்களா? மூணாவதாக ஆதிரை, அவங்க வந்து எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாஸ்க் எடுத்தாங்க. இப்போது துஷார் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இவரை மாதிரி யாருமே செலக்ட் பண்ணல, இவரே ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி துஷார் அவர்களுக்கு தலைவர் பதவியை கொடுத்துட்றாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து, ஏன்னா அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ துஷார் தலைவர் ஆகிட்டார். அவருக்கு தனி ஒரு ரூமு பயங்கரமாக கொண்டாடுறாங்க, கோலாகலமாக இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பிக் பாஸ் டீம்லேருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஏன்னா ஆதிரை வந்து மாஸ்க் அப்படியே போட்டுகிட்டே இருக்காங்க. பிரவீன்ராஜ் கோட்டு போட்டுகிட்டே வந்து இருக்கணும். ஆனால் ஆதிரை வந்து யோசிக்கிறாங்க, ஏப்பா நான் தலைவர் பதவியில் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்து மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கலாம், அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டீங்க. நான் தலைவர் போட்டியிலையும் நான் தேர்ந்தெடுக்கப்படல, அப்படி இருக்கும்போது வந்து நான் எதுக்கு இந்த மாஸ்க்கை போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஆதிரை. அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டே சொல்கிறாங்க, இது வந்து டீமே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, இது வந்து டீம் சைட்லேருந்தே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எப்ஜே இருக்கார் இல்லையா, அவர் தான் ரீசெண்ட் டைமில் வந்து ஆதிரை கூட ரொம்ப க்ளோஸாக வந்து பழகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, இவங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்களாம் எனக்கு தெரில, என்னாலலாம் இதை போட்டுக்கிட்டுலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து அந்த மாஸ்க்கை தூக்கி கழட்டி விசாட்டுறாங்க. பிக் பாஸ் மூஞ்சில் அப்படியே காரி துப்புற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பயங்கர ஹைலைட்டு. இப்போ எல்லாருமே கமெண்ட்ஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆதிரை மாதிரி பெண் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணால் ஆகட்டும், பிக் பாஸ் சொன்னால் நம்ம அதை அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுக்கு மத்தியில் இவங்களா யோசித்து இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, ரீசன் சொல்ல வேண்டிய இதுவும் இல்லை, ரீசன் சொல்லியிருந்தாவாது அட்லீஸ்ட் கேட்டுருந்துருக்கலாம். ஸோ எதுவுமே சொல்லாமல் நான் ஏன் இதை வந்து சுமக்கணும், நான் ஏன் இதை போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து அவங்களாவே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் பிக் பாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக பண்ண மாட்டாங்க. அவங்க யோசித்து நிதானமாக இவங்க போடுறாங்களா இல்லையா, பொறுமையில் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து யோசித்து அவங்களுக்கான காம்ப்ளிமெண்ட் என்னமோ அதை கொடுப்பாங்க. எப்பயுமே பிக் பாஸ் அவர்கள் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த மாஸ்க்கு கழட்டி போட்டுருங்கம்மான்னு சொல்ல தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ ஏதோ ஒரு சூட்சமும் அந்த இடத்துல இருக்குது. பிக் பாஸ் வந்து அதை சொல்லாமல் மறைக்கிறார். அதுக்குள்ளே இவங்க கோவப்பட்டு அதை ரிமூவும் பண்ணிட்டாங்க. இதனால் கீழே கமெண்ட்ஸில் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. பட் இந்த ஃபயர் வந்து நல்ல ஃபயரா இல்லை ஆதிரைக்கு பேக் ஃபயரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், எனிஹவ், பட் அவங்க யோசித்து தான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. மேபி இது ப்ரோமோக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்ம இதை எடுத்து போட்டோம் அப்படின்னா பயங்கர ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றது கூட அவங்க கான்சியஸாக இருந்து பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் வேறு வீடியோவில், பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.